ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்ங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனால் ஜெயிக்கலாம்? எப்படிங்க? எந்த ஊருக்கு போனால் ஜெயிக்கலாம்? இதை நான் ஆல்ரெடி சேனலில் பேசியிருக்கேன். நம்ம நேயர்களுக்காக பேசலை, அதனால் இன்னைக்கு இந்த பதிவு சரிங்களா? இப்போ மே 12 ராசி கட்டங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஊர்கள் இருக்குது சரிங்களா? எந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்டிவேட் ஆகும், அங்கே உள்ள கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றீங்கன்னா என்ன மாற்றம் உண்டாகும், அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா? இன்னைக்கு மேஷம். இப்போ மேஷம்னா என்ன? இப்போ மேஷத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள், மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணலாம்? ரிஷபம். ரிஷபம் அப்படிங்கிறது என்ன? காஞ்சிபுரம். ஓகேங்களா? காஞ்சிபுரம் போயிட்டு வந்தீங்கன்னா வருமானம் ஆக்டிவேட் ஆகும், வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும் சரிங்களா? அதே மாதிரி மீன வீட்டுக்காரங்களுக்கு மேஷங்கிறது 2ஆம் இடம். அப்போ மேஷம்னா என்ன? வேலூருங்க. ஓகேங்களா? திருவண்ணாமலை. அப்போ அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானம். ஓகேங்களா? இதே 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட குழந்தைகள் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, எனக்கு மனசே ஒரு குழப்பமா இருக்குது, மனம் ஒரு நிம்மதியே இல்லை, 5ஆம் இடங்கிறது பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 5ஆம் இடம் சம்மந்தமான ஊருக்கு போயிட்டு வரலாம் சரிங்களா? அதே எனக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்? 7ஆம் இடம். இப்போ மேஷ லக்னம்னா 7ஆம் இடம் என்ன? துலாமுக்குண்டான ஊருக்கு போயிட்டு வரலாம். ஓகேங்களா? இதே எனக்கு கிடைக்கிற பாக்கியங்களை எல்லாமே லேட்டாக கிடைக்குதுங்க, அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? மேஷ லக்னக்காரங்க தனுசு தான் கோயம்புத்தூர். ஓகேங்களா? கோயம்புத்தூர் போனாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? மகரம். ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது என்ன? கும்பம். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே ஊர்கள் இருக்கு. நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதுக்குண்டான ஊருக்கு நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்குன்னு உண்டான வெற்றி அடையக்கூடிய ஊர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? நம்ம அப்படியே என்னன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு போயிட்டு வரலாம். இப்போ திருவண்ணாமலையா போய் இப்போ ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம், சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதே காஞ்சிபுரமா காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்போ கோயம்புத்தூரா கோணியம்மனும் தரிசனம் பண்ணிட்டு போங்க, பேரூர் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி இதே கன்னியா எங்கே போகலாங்க? கேரளா போயிட்டு வரலாம், குருவாயூர் போய் கும்பிட்டு வரலாம் சரிங்களா? அதே மாதிரி மீனம்னா எதுங்க? மதுரை மீனாட்சி அம்மாவையும் சொக்கநாதரையும் போய் கும்பிட்டு வரலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஊர்லேயுமே சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் இருக்கு. அங்கே போயிட்டு வந்தாலே அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் சரிங்களா? அதனால எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன் நானு சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? மேஷம் அப்படின்னா வேலூர் மாவட்டத்தோட மத்திய பகுதிகள் எல்லாமே மேஷம். அதே மாதிரி தர்மபுரி, திருவண்ணாமலை சரிங்களா? அதே மாதிரி செங்கல்பட்டு, செஞ்சி சரிங்களா? செஞ்சி. அதே மாதிரி குடியாத்தம், ராணிப்பேட்டை சரிங்களா? ராணிப்பேட்டை, செய்யாறு, காவேரிப்பாக்கம். ஓகேங்களா? அதே மாதிரி வாலாஜாபேட் சரிங்களா? அதே மாதிரி தணிகை போரூர், வட ஆற்காடு, இந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் நல்லது? மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது சரிங்களா? இதே ரிஷப லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா என்ன ஆகும்? மரியாதை, புகழ் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். 27வது நட்சத்திரத்தை 27ங்க அப்படிங்கிறது எப்படின்னா அதுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு போயிட்டேன் நான். அதாவது 12 ரிஷப லக்னத்துக்கு என்னங்க? 12. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே என்னங்க? விரயங்கள் தடுக்கப்படும்.
சரிங்களா? சுபவரயமா கண்டிப்பா மாறும். ஓகேங்களா? அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படிங்கிறது சென்னை. பொதுவாவே சென்னைக்கு போயிட்டு வந்தாலே வருமானத்துக்குண்டான வழிகள் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது எல்லாமே எங்க இருக்குதுங்க? அதாவது அரசாங்கம் எங்க இருக்குது? சென்னையில இருக்கு. சினிமா சம்பந்தப்பட்டதெல்லாம் எங்க இருக்கு? எல்லாருமே எங்க இருக்காங்க? சென்னையில இருக்காங்க. அப்போ வந்து சென்னை போயிட்டு வந்தாலே வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். ஓகேங்களா? திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரத்துல யார் இருக்காங்க? காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்க. போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரியா? அதே மாதிரி திருவொற்றியூர், புரசைவாக்கம், திருவொற்றியூர், புரசைவாக்கம், கோடம்பாக்கம், அம்பத்தூர், ஆவடி, வில்லிவாக்கம், பொதுவா சென்னைங்க. திருவல்லிக்கேணி, விழுப்புரம் மாவட்டம். சரிங்களா? விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை சுத்திக்கிற பகுதி எல்லாமே என்னங்க? ரிஷபம். அப்ப யார் போகணும்? மேஷ லக்னக்காரங்க சென்னை போயிட்டு வரணும். ரிஷபம் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அடுத்தது அடுத்து மிதுனம். மிதுனம் வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமா என்ன வருது? மிதுனம் வருது. அப்ப ரிஷப லக்னக்காரங்க எங்க போகணும் பார்த்துட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம். சரிங்களா? அரியலூர், அதே மாதிரி நாகை, திருவாரூர் மாவட்டங்கள். சரிங்களா? கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி சுவாமிமலை. ஓகேங்களா? சிதம்பரம், திருவெண்ணெய்நல்லூர், ஸ்ரீரங்கம், உறையூர், வயலூர். வயலூர் சொன்ன உடனே ஞாபகம் வருதுங்க. நேற்று ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான் என்கிட்ட கேட்டார். அம்மா நான் எங்கே போனால் எனக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரிங்களா? அவர் பழனி தான் போகிறேன்ட்டு இருந்தார். ஓகேங்களா? இப்போ வந்து அவர் வந்து சிம்ம லக்னம். சரிங்களா? இல்லை கன்னி லக்னம். கன்னி லக்னம் அவர். கன்னிக்கு 8ஆம் இடமா என்ன வருதுங்க? மேஷம் வருது. சரிங்களா? இப்போ மேஷத்தோட வீடு தான் பழனிங்க. அப்போ வந்து நான் வந்துட்டு என்ன சொன்னேன்? வயலூர் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? அவர் விருச்சிக ராசி. ஓகேங்களா? விருச்சிக ராசி. வயலூர் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பழனி போக வேண்டாம் அப்படின்னு ஊற வச்சு தான் நான் சொன்னேன். அவரோட முயற்சியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக. 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சிறுதூர பயணம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஓகேங்களா? அடுத்தது திருவானைக்காவல். இதெல்லாமே என்னங்க? மிதுனம். ஓகேங்களா? மிதுனம். ஓகேங்களா? அடுத்தது கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் எல்லாமே கடகம். ஓகேங்களா? அதே மாதிரி புதுக்கோட்டை. இது எல்லாமே என்னங்க? புதுக்கோட்டை, கடகம். சரிங்களா? வேதாரண்யம், அதே மாதிரி திருநள்ளாறு, சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாமே என்னங்க? கடகம். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன நடக்கும்? கடகம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். கடகம் யாரெல்லாம் போகலாம்? யாரெல்லாம் போகலாங்க? மிதுனம் லக்னம் போகலாம். வேற யார் போகலாங்க? மீன லக்னம் போகலாமா? 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். மேஷ லக்னம் போகலாமா? 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி எந்த பாவம் வேலை செய்யணுமோ நீங்க என்ன பண்ணலாம்? போயிட்டு வரலாம். அந்த ஊருக்கு நீங்க போயிட்டு வரலாம். சரிங்களா? அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு வந்து சிவகங்கை மாவட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி பொதுவாகவே நிறைய தடைகள் இருக்குதுங்க, நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையார்பட்டி போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அபிஷேகத்தை பாருங்க. காலையில் 11:30க்கெல்லாம் அங்கே இருங்க. அலங்காரத்தை பாருங்க. உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வழி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? உங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? அதனால் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. சரி, அடுத்தது காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, அதே மாதிரி காளையார் கோவில், மானாமதுரை, சிங்கனபுரி. இதெல்லாமே என்ன வருதுங்க? தேவக்கோட்டை. இதெல்லாமே சிம்மத்துக்குள்ள வருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து சிம்மத்துக்கு அடுத்து என்னங்க? கன்னி. கன்னி வந்து பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடியோட தெற்கு பகுதி, அதே மாதிரி நெல்லையின் மத்திய பகுதி, அதே மாதிரி மார்த்தாண்டம்,
மார்த்தாண்டம், சுசீந்திரம், தக்கலை, நாகர்கோவில், பஞ்சலிங்கபுரம். இப்போ நான் என்ன சொன்னேன், கன்னி அப்படிங்கிறது கேரளா அப்படின்னு சொன்னேன். எல்லாமே இந்த மார்த்தாண்டம், சுசீந்திரம் எல்லாம் கேரளா பக்கத்தில் தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த நாகர்கோவில், நாகராஜா கோவில் அங்கெல்லாம் இருக்கு, போயிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது துலாம். துலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லை மாவட்ட பகுதி, விருதுநகர், அதே மாதிரி செங்கோட்டை, தென்காசி, சரிங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர், பாபநாசம், சங்கரன் கோவில். துலாம் போயிட்டு வந்தால் என்ன நடக்கும்? துலாமுக்கு எங்கே போகணும்? சங்கரன் கோவில் போயிட்டு வரணும். அங்கே யாருங்க இருக்காங்க? சங்கர நாராயணர் இருக்கிறாரு. சூரியன் புதன் சேர்க்கைக்கு உண்டான கோயில் சூரிய நாராயணர் கோயில். சரிங்களா? அங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஸ்ரீ சக்கரம் இருக்கு. போய் கோமதி அம்மா தாயார் முன்னாடி ஸ்ரீ சக்கரம் இருக்கு. போய் உங்களோட கோரிக்கையை நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு இது நடத்தி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சு அந்த ஸ்ரீசக்கரம் முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு என்னங்க? தேனி. தேனியின் வடக்கு பகுதிகள் எல்லாமே விருச்சகம். திண்டுக்கல் மேற்கு மத்திய பகுதிகள். அதே மாதிரி விருச்சிகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழனி, பொள்ளாச்சி, கொடைக்கானல், ஆலியார், போடி நாயக்கனூர், இது எல்லாமே என்னங்க விருச்சிகம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து தனுசு. தனுசுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவையின் வடகிழக்கு பகுதி, ஈரோட்டின் மத்திய பகுதி, ஈரோட்டோட மத்திய பகுதி. அதே மாதிரி தாராபுரம், பவானி, சரிங்களா, அதே மாதிரி அனுப்பர்பாளையம், சூரியநல்லூர், விஜயாபுரி, வெள்ளக்கோவில், கோபிசெட்டிப்பாளையம், இதெல்லாமே என்னங்க தனுசு. கோவை மண்டலம், ஈரோடு மத்திய பகுதி, கோபிசெட்டிப்பாளையம் எல்லாமே என்ன வருதுங்க? தனுசு வருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்து மகரம். மகரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீலகிரி, ஈரோடு வடப்பகுதி, சேலம், தருமபுரி வடக்கு, அதே மாதிரி முதுமலை காடுகள், முதுமலை காடுகள், ஒகேனக்கல், அரவங்காடு, சரிங்களா. அடுத்தது ஒசூர், மேட்டூர், இதெல்லாமே காவேரிப்பட்டினம், இதெல்லாமே மகர ராசியில வருது. சரிங்களா? அப்போ தனுசு லக்னத்துல பிறந்தவங்க எங்க போகலாம்? இப்ப சொன்ன ஊருக்கெல்லாம் போகலாம். சரிங்களா? சரி. அடுத்தது கும்பம். கும்பம் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேலம், திருச்சி, நாமக்கல் மாவட்டம் வடக்கு, அதே மாதிரி கொல்லிமலை, திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டில் யார் இருக்கிறாங்க? அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு. அங்கே போய் கணவன் மனைவிக்கு பிரச்சனையா, அங்கே போய் தம்பதியாக போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வேலூர், சூரமங்கலம், அதே மாதிரி நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம், இதெல்லாமே என்னங்க கும்பம். ஓகேங்களா? திருச்செங்கோடு, கஞ்சமலை, அப்புறம் என்னங்க அரூர், நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம், அடுத்தது வீரகனூர், எருமப்பட்டி, சூரமங்கலம், நல்லூர், வேலூர், இதெல்லாமே என்ன ஊருங்க? எதுக்குள்ள வருது? கும்பராசிக்குள்ள வருது. சரிங்களா? அடுத்தது மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை. மீனத்துக்கு என்னங்க? மதுரை. அடுத்து கரூரின் தெற்கு, திருச்சியின் தெற்கு, திண்டுக்கல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அழகர் கோவில், அழகர் கோவில். அடுத்து கன்னிவாடி, அதுக்கப்புறம் பூம்பாறை. பூம்பாறை எங்க இருக்குதுங்க? கொடைக்கானல்ல இருக்குது பூம்பாறை. அதுக்கு அடுத்தது சமயநல்லூர், அடுத்தது வெள்ளியங்குன்றம், ஆனைமலை, அப்புறம் சொக்கலிங்கபுரம், கருங்காலக்குடி, கல்லம்பட்டி, ரங்கமலை, ஐவர்மலை, இதெல்லாமே என்னங்க மீன ராசிக்குடையது. சரிங்களா? இப்போ கடக லக்னம் அப்படின்னா மீனம் என்னவா வரும்? 9ஆக வரும்.
நம்மளுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? மதுரை போய் மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிட்டுட்டு வரலாம். சொக்கலிங்கம் ஐயாவையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். சிவபெருமானையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு ஊருக்குமே பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோயில்கள் இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எந்த ராசி வருதோ அந்த ஊருக்கு போய் ஒரு நாள் தங்கி அங்க சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு என்ன என்ன நடக்கும்? இப்போ வந்து 9ஆம் பாவம்னா பாக்கியம். சரிங்களா? அப்போ அந்த பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதே 11ஆம் ஊருக்கு நீங்க போறீங்க. இப்போ வந்து கடகலக்கணத்து 11ஆம் பாவம் என்ன? அதாவது ரிஷபம். எங்க போலாம்? காஞ்சிபுரம். ஓகேங்களா? காஞ்சிபுரம் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? சென்னை போயிட்டு வர்றாங்கன்னா 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால உங்க ராசிக்கு என்னென்ன ஊருன்னு பாருங்க. அந்த ஊருக்கெல்லாம் நீங்க வந்து என்னங்க போய் அங்க உள்ள கோயில்களுக்கு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். சரிங்களா? இது ரொம்ப இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்குன்னு நம்புறேன். சரிங்களா? எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போர்டுல எழுதுனா ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. நீங்க எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. சரியா? நீங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்றீங்க? இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க எந்த ஊருக்கு போயிருக்கீங்க, எந்த கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்றீங்க, அதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. சரியா? நீங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.